எளிமையாய் போவதில்லை ஜனமே, நீ ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னைக்கு பார்த்த கண் நாளைக்கு உன்னை பார்க்கும். இன்னைக்கு பார்க்கிற கண் நாளைக்கு உன்னை பார்க்கும். உன்னுடைய சந்ததியை பார்க்கும். அது 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். யார் சொன்னது உன் வாழ்க்கை இப்படியே போய்விடுது? யாவன் சொன்னா? தேவன் சொன்னாரா? கர்த்தரின் வார்த்தையை மீறி ஒரு வார்த்தையும் அல்ல. உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிற தேவன். முடிவு என்பது தேவனிடம் மட்டும்தான் வழிய, மனிதனின் வார்த்தையில் அல்ல. யார் சொன்னா? வாழ்க்கை இது அல்ல. இதுதான் ஆரம்பம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீ இங்க வெச்ச கால் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுக்கு மேலதான் உனக்கு வாழ்க்கை இருக்குது. யார் சொன்னா உனக்கு? ஹalleluya, 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 praise the Lord, ஹalleluya, ஹalleluya. தேவன் ஆசீர்வதிக்க ஆயத்தமாய் தான் இருக்கிறார். அவர் சொல்றார், இஸ்ரவேலை ரட்சிக்க கூடாதபடிக்கு என்னுடைய கரம் உருகி போகவில்லை. அப்படியானால் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் தானே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் தானே. அப்படியானால் அந்த தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் இன்றைக்கு ஏன் வியாதியோடு வாழ்கிறோம்? இன்றைக்கு ஏன் சரீரத்தில் பலவீனத்தோடு வாழ்கிறோம்? இன்றைக்கு ஏன் நாம் தோல்வியோடு வாழ்கிறோம்? இன்றைக்கு ஏன் ஆசீர்வாதத்தில் மற்றவர்களை காட்டிலும் நாம் தாழ்ந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தேவன் மாறிவிட்டாரோ? கர்த்தர் மோசேக்கு சொல்றார், அப்பா நீ அவங்க கிட்ட போய் சொல்லு என்னன்னு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஹalleluya, இருக்கிறவராகவே இருக்கிறேன். எபிரேயரின் புத்தகத்துல வாசிக்கலாம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹalleluya. அவர் சொல்லியும் செய்யாமல் போகிற தேவன் அல்ல. அவர் மனம் மாற மனுஷனும் அல்ல. உன் வாழ்க்கையில் தேவன் எதை வாக்கு பண்ணினாரோ, உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் எதை செய்வேன், உன்னை நான் கட்டுவேன், உன்னை நாட்டுவேன் என்று சொல்லி தேவன் உனக்கு எதை வாக்கு பண்ணினாரோ அதை அவன் செய்யாமல் போகிற தேவன் அல்ல. மனுஷன் மாறிடுவான். இன்னைக்கு வாக்கு வந்துட்டு நாளைக்கு மண்டையை தேய்ப்பான். ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. தேவன் உண்மையும் என்னையும் உள்ளேந்திரியங்களை ஆராய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை ஆராய்கிறவர். இன்னைக்கு நீ இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை பார்த்த